காய்ச்சலால் தனியார் மருத்துவமனைக்கு சென்று வீடு திரும்பிய 6 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை எண்ணூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் பிரபாகரன், புவனேஸ்வரி தம்பதி. இவர்களுக்கு 6 வயதில் ஜட்சன் என்ற மகனும் 2 வயது பெண் குழந்தையும் உள்ளனர். மூத்த மகன் ஜட்சனுக்கு கண் பார்வை இல்லை. இந்நிலையில் ஜட்சனுக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டதால் திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சைக்கு பின்பு வீட்டிற்கு வந்து மருத்துவர் கொடுத்த மாத்திரைகளை கொடுத்துள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் திடீரென ஜட்சன் உடல் மோசமான நிலைக்கு ஆனதால் உடனே திருவொற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் குழந்தையின் பிரேதத்தை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து இது தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.